துலாம் ராசி நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டும் அல்ல, உங்களை சுற்றில இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். நல்லதே நடக்கும். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். தனுசுக்கும் துலாமுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை. அப்போ துலாமுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்கரம் என்ன செய்யும்? அப்போ துலாமுக்கு குரு வக்கரம் மிக நல்லது தான் செய்யணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி குருவினுடைய ஆதிக்கமும் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் கொஞ்சம் வித்தியாசமான குணங்களை தன்மையை உடையவர்கள். அப்போ வித்தியாசமான தன்மை உடையா இருக்கும்போது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்கலை, நெகட்டிவ்னு அர்த்தம். சமக்கராக இருந்தாலும் செய்கிற தொழில் வேறு வேறு தொழில். அப்படிங்கும்போது துலாம் ராசிக்கு நிச்சயமாக இந்த வக்ரகதியில் குரு கொஞ்சம் நன்மையை செய்வார். சித்திரை, சுவாதி, விசாகம் மிகப்பெரிய நட்சத்திர மேதாவிகள், அதிபதிகள், அறிஞர்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். சுவாதி 27 நட்சத்திரத்தில் மிக உன்னதமானது. அதனால தான் அதுக்கு அது அங்கே யாருமே, அதாவது ராகுனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சதயமும் ராகு தான், திருவாதிரையும் ஈச்சனுடைய நட்சத்திரம் தான். ஆனால் சுவாதினுடைய கண்ட்ரோல் அவங்க ரெண்டும் வர முடியாது. அப்படி எழுதியிருக்காங்க நம்ம ஜோதிட முன்னோர்கள், நமக்கு வழிகாட்டியாங்க. அதுக்கு மிகைப்படுத்தி சொல்லுங்க, குறைச்சி சொல்லிடாதீங்க. அதே பாருங்க, தனுசுல மூலம், பூராடம், உத்திராடம். ஏன் அதை மிகைப்படுத்தி சொல்லணும்னா அங்கே உள்ள நட்சத்திர அதிபதிகள் தவறு செய்யாது, குறைவு. அதனால தான் துலாம் ராசிகளுக்கு அவங்க தப்பு பண்ணாலும் அவங்களுக்கே பிடிக்காது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஈவு, இரக்கம், அன்பு, பாசம், நேசம் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த குரு வக்கரம் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள் தொழிலுக்கு இதுவரையும் ஏற்கனவே குரு உங்களுக்கு அட்டமாதிபதி குரு. அப்போ அஷ்டமத்தை குரு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு தவறும் செய்யக்கூடாது. இதுவரையும் கை காசு நிற்கலை, நல்ல செலவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நேயர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறீங்க துலாம் ராசிக்கு. ஆனால் இது எல்லாம் எவ்வளோ நாளைக்கு? அடுத்த குரு பயிற்சி. அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு 5க்கு வந்துடுறாரு. அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு 5 இருக்கும்போது இன்னும் ஒரு மிகையான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். விவசாயம், பெண்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, ஜவுளி சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, பூமிக்கு உள்ள அடியில் உள்ள தொழில்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, நல்ல பார்ட்னர்ஷிப் தொழில்கள், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணி வரும்போது மிக கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் வந்தீங்கன்னா இந்த 130 நாள் வக்ரையில் நீங்கள் உங்களுக்கு அந்த தன்மையை குறையும். இந்த 130 நாள் உங்களுக்கு அந்த வக்கர நிலைமை குறையும். உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த வக்கரம், வேற ஒன்றும் இல்லைங்க. அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாங்க, எல்லாமே ராஜயோகத்தை கொடுக்கும்னு ஐயா சொல்ல மாட்டேன், சுவாமிஜி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும். சார் விளக்கு எரியுது சார், விளக்கு தூண்டுதல் வேணும்ல சார், அதுதான் அந்த தூண்டுதல் தான் இது. அப்போ அந்த தூண்டுதலுங்கும் போது கண்டிப்பாக அந்த உற்சாகத்தை என்ற தூண்டு திரி கொடுக்கக்கூடியது. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் ஒரு அதாவது குருவினால் சாதாரண நிலையில் உள்ள குருவினுடைய குரு பயிற்சி உங்களுக்கு அட்டமத்த குரு. ஆனால் அந்த குரு வக்கரம் நஷ்டத்தை ஏற்படுத்தாது, லாபத்தை ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய நேரம், ஒரு வழிகாட்டி, ஒரு உந்துதல், ஒரு முயற்சி, ஒரு வெற்றிக்கான வித்துக்கள் இப்போ உண்டு. இன்னும் 4 மாதம் தானே, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அங்கிட்ட ஒரு 2-3 மாதம், இங்கிட்ட ஒரு 5-2 மாதம், 4-6 மாதம் ஓடிடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஓடிடும்ல. அப்புறம் உங்களுக்கு குரு வந்துடுறாருல்ல, அப்புறம் குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, எல்லாமே வந்துடுதுல்ல. அப்போ தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவனத்தோடு இதை யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை செழிப்பு அடையும். அதில் மாற்று கருத்து அல்ல. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக திருவெண்காடு புதனுக்குரிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க.
திருவெண்காடு புதன ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது குரு ஸ்தலம் எங்கே இருந்த குரு சம்மந்தப்பட்ட ஸ்தலம் எங்கே இருந்தாலும் சரி, தனுசுக்கும் துலாமுக்கும் குரு சம்மந்தப்பட்ட ஸ்தலம் எங்கே இருந்தாலும் போயிட்டு வரணும். அதுக்கடுத்தது சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட தலங்கள். அவருக்கு சோழவந்தான், படித்துறை சனீஸ்வரர் ரொம்ப அற்புதமானவர். ஏன்னா உங்களுடைய எம்பலம் அப்படிப்பட்ட எம்பலம் சக்தி உள்ளது, அப்படிப்பட்ட சக்தி உள்ள. அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு அந்த குரு வழிபாடு. அதே மாதிரி குருவாயூர், ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வாங்க. அந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு இருக்குது. அந்த குருவாயூர் போயிட்டு வாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரார்த்தனைக்கு போனால் தான் நம்ம அந்த வக்கரகதியை நம்ம குறைக்க முடியும். துலாமுக்கு குறைக்க வேண்டியதில்லை, நிச்சயமாக குறைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் வருமானத்தை கூட்டக்கூடிய நேரம், ஈட்டக்கூடிய நேரம் தான். கவலைப்படாதீங்க நேயர் பெருமக்கள். நிச்சயமாக பிரார்த்தனை கொஞ்சம் வீட்டிலே பண்ணுங்க. ராமச்சந்திரமூர்த்தியை விட்டு வீட்டிலே பண்ணுங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராமச்சந்திரமூர்த்தியை வீட்டிலே பண்ணுங்க. மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தில்